வீட்டில் மயிலிறகை இந்த ஒரு இடத்தில் மட்டும் வைக்காதீங்க. இதனால் வீட்டில் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கும். அவை எந்த இடம், மயிலிறகை எங்கே வைக்க வேண்டும் என்று இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் மயிலிறகு இருக்கிறதா என்பதை சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு முருகன் மீது நம்பிக்கை இருந்தால் அரோகரா என்று சொல்லுங்க. மயிலிறகை வீட்டில் கிழக்கு திசை பார்த்தவாறு வைக்க வேண்டும். இந்த திசையில் வைப்பதால் வீட்டில் செல்வ செழிப்பிறகு எந்த குறையும் இருக்காது. பிள்ளைகள் படிக்கும் இடத்தில் வைத்தால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். முருகன் படத்திற்கு அருகே வைத்தும் வழிபடலாம். நீங்கள் பணம் மற்றும் நகை வைத்திருக்கும் இடத்தில் மயிலிறகை வைத்தால் அவை பெருகும். வீட்டின் நிலைவாசலில் அருகே வைத்தால் கண் திருஷ்டி நீங்கும். மயிலிறகை 3, 5 என்று ஒற்றை படை எண்ணிக்கையில் தான் வைக்க வேண்டும். மயிலிறகை மேற்கு திசையில் மட்டும் வைக்கக்கூடாது. இதன் மூலம் வீட்டில் கஷ்டம் ஏற்படும். எதிர்மறை ஆற்றல் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த வீடியோவில் கூறியுள்ள முறையில் மயிலிறகை வைத்து வழிபட்டு முருகனின் அருளை பெற்றிடுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களின் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க.